டிவிகே மாநாடு 2.4 மதுரையில் நடந்த மாநாட்டுல தளபதி விஜயோட பேச்சிலேயே இங்க பல பேருக்கு அடி விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல் சாணக்கியன்னு சொல்லிக்கிட்டு பிரஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவரால என்ன பண்ணிட முடியும்ட்டு ஏகப்பட்ட கேள்வி வச்சாங்க பாத்தீங்களா. அவங்க வச்ச எல்லா கேள்விக்குமே இந்த ஒரு மாநாட்டுல தளபதி விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டுல தளபதி விஜயோட பேச்சுனால இங்க பல பேர் அடி வாங்கினாங்கன்னு சொன்னல, அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது யாரன்னா நம்ம அண்ணன் இப்ப ரீசெண்டா ஒரு மேடையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிவிகே கட்சியில இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உங்க கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்ற பதில் இந்த மாதிரி டிவிகே கட்சி தொண்டர்களை வச்சு செஞ்சதும் இல்லாம இது ஒரு கேள்வியாவே எழுப்பியிருப்பாரு. அதுக்கு தளபதி விஜய் என்ன பதில் இந்த மாநாட்டுல சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இது மூணுத்தையும் கொடுக்காத அரசு இருந்தா என்ன போனா என்ன, அவங்களை அடிக்கிறதுக்கு தான் நாங்க உள்ள வந்திருக்கோங்கிறத சொல்லிட்டாரு. அடுத்து தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன தெரியும்ட்டு நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஸ்லிப்பர் ஷாட் பதில் ஒன்று வச்சிருக்காரு. என்னன்னா, உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் நான் போகல, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறமா அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதில எல்லாருக்கும் நல்ல காதுல கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த கூட்டணி, இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட அந்த டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. பல குழப்பங்கள் இதை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. என்னன்னா, தளபதி விஜய் மொத்த அடி ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி தான் அடிச்சாரு. இஸ்லாமிய நண்பர்களுக்கு தீங்கு செய்யற பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி அப்படின்ட்டு டைரக்டா பிஜேபி அடிச்சிட்டாரு. அதனால இந்த எலெக்ஷன்ல பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. அடுத்து யாருன்னா, திமுக எங்களோட கொள்கை எதிரி. இதே இவரு முதல் மாநாட்டுல இருந்தே பதிவு செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஸ்டாலின் அவர்களை டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டியர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சவர் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்பனாவே ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்களே இவர் வச்சு செஞ்சாலுமே டிஎம்கேவை ஸ்ட்ரெயிட்டா அடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலனா, இவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, குட்டி கதை ஒன்று சொல்றேன். அந்த குட்டி கதை என்னன்னா, ஒரு ராஜா தனக்கு நம்பகமான தளபதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச ராஜா பாத்தீங்கன்னா, அங்க வந்தவங்கள்ட்ட ஒரு விதையை கொடுத்து இதை யாரு மிகப்பெரிய செடியை கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் தளபதியை தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே வராங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் அவன் ஹைட்டுக்கு வச்சிருக்கான், இன்னொருத்தவன் தோள்பட்டு ஹைட்டுக்கு வச்சிருக்கான். ஆனா ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வெறும் சட்டியை கொண்டாந்து நிக்கிறாரு. ஏன் போய் கேட்டதுக்கு, நீங்க கொடுத்த விதை முளைக்கவே இல்லை, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரை கட்டி பிடிச்சிட்டு, உண்மையா இருக்கிற இவரு தான் எனக்கு தளபதியா வரணும், நான் கொடுத்த விதை முளைக்காத விதை, சூட்சமா பண்ற நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு கதை சொல்றாரு. இது இவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு ராஜாதான் நாம, இந்த மக்கள், அந்த தளபதி தான் அவரு, சூழ்ச்சி பண்ற யாரையும் தேர்ந்தெடுக்காதீங்க, உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு இது மூலியமா சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா டிஎம்கே அடிக்காம சுத்தி வழிச்சு அடிச்சிருக்காரு. இதனால இப்போ டிஎம்கே கூடவும் கூட்டணி கிடையாது. அடுத்து இந்த ஒரு கூட்டணி தான் இந்த எலெக்ஷன்ல அமைய போகுதுன்ட்டு எல்லாருமே நம்பி நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்குமே தளபதி விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின ஒரு கட்சி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதுக்கடுத்து அம்மா ஜெயலலிதா அவர்களும் சரி, கொள்கையிலேருந்து மாறாம மாத்தி மாத்தி ஜெயிச்ச ஒரு கட்சி ஏடிஎம்கே. ஆனா இப்போ அந்த கொள்கையிலேருந்து அந்த கட்சி தலைவர்கள் எங்கெங்கயோ போயிட்டாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தும் ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்த்தும் சேர்ந்த அந்த கட்சி தொண்டர்கள் படுற பாடு என்னன்னு ஸ்ட்ரெயிட்டாவே ஏடிஎம்கேவும் அடிச்சிட்டாரு. அதனால இந்த மூணு கட்சி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கறத திட்டவட்டமா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து இந்த ஒரு விஷயத்தை தான் தளபதி விஜய் அவர்கள் ஆணித்தனமா சொன்னாரு. ஆனா எந்த ஒரு மீடியாவுமே இதை கவர் பண்ணவே இல்லை. போன மாநாட்டிலையும் சொன்னாரு, இந்த மாநாட்டிலையும் சொன்னாரு. என்னன்னா, நான் இப்ப இருக்கிற சினிமா ஃபீல்ட்ல மார்க்கெட் இல்லாமலோ இல்ல ஃபீல்ட் அவுட் ஆகியோ நான் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. என்ன நம்பி இருக்கிற மக்கள் படை, அந்த பெரிய மக்கள் படைய கலெக்ஷன் கரப்ஷன் பண்ற கபடதாரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கேன் அப்படின்ட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்ச டயத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவருக்கு என்ன தெரியும், என்ன இருக்குன்னு இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு. அந்த கேள்விக்கான பதில தளபதி விஜய் இந்த மாநாட்டுல சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கேள்வி நிறைய மக்கள் மனசுல கூட இருந்துச்சு. என்னன்னா, டிவிகே இந்த ஒரு கட்சியில தளபதி விஜயை தவிர நமக்கு வேற யாரை தெரியும், இவர் பாட்டுக்கு யாராவது ஒருத்தர் கையை காட்டினாங்கன்னா
நாம எப்படி நம்பி ஓட்டு போடுறதுன்னு நிறைய மக்கள் மனசுலயும் அந்த ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதே நேரத்துல நிறைய அரசியல் தலைவர்களுமே இந்த ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்குமே தளபதி விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எலெக்ஷனோட வேட்பாளர் யாருங்கிறத நான் அறிவிக்க போறேன். முதல்ல மதுரை கிழக்கு உங்கள் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், அது மாதிரி 234 தொகுதிகளிலுமே உங்கள் விஜய். அதாவது நம்மளோட சின்னம் இந்த 234 தொகுதிகளிலுமே உங்க வீட்டு பிள்ளைங்க தான் நிக்க போறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு போடுற ஓட்டு எனக்கு தான் வந்து சேரும், அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படிங்கறத ஆணித்தனமா சொல்லி அந்த கேள்விக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்து தளபதி விஜய் தன்னை ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறாரு. ஆனா தான் வீட்டை விட்டே வெளில வர மாட்டேங்கிறாரு. 2 கேள்வி மேல கேள்வியா கட்டி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு தான் இவர் இந்த மாநாட்டுல தன்னோட உரைய ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாருன்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்குன்னா அது தான் இருக்கிற இடத்தை விட்டு சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் வெளில வராது, வேட்டையாட மட்டும் தான் வெளில வரும். அப்படி வேட்டையாட வெளில வர அந்த ஒரு சிங்கம் இருக்குல்ல, அது தன்னை விட ஹைட்ல பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிற விலங்கு தான் வேட்டையாடி கொண்டு தான் பசியை தீர்த்துக்குமே தவிர, எவ்வளவு பசி இருந்தாலும் ஒரு நாளும் செத்த விலங்கையோ கெட்டு போன விலங்கையோ தொடவே தொடாது. அதே நேரத்துல சும்மா வெளில வராம இருக்கிற அந்த ஒரு சிங்கம் இருக்குல்ல, அது ஒரு தடவை அது வெளில வரும்போது தன்னோட ஒரு கர்ஜனையால 8 கிலோமீட்டருக்கு அலற விடுன்னு சொன்னாரு. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, A lion is always a lion. இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இங்க ஒரு யார சிங்கம் சொல்றாருன்னு. பேசினவரு அவர் மாநாடு போட்டிருக்கிற அந்த மதுரை மண்ணை பத்தி பேசாமலே இருந்திருப்பாரு. என்ன சொன்னாருன்னா, மதுரைனாலே ஞாபகம் வருது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு மாபெரும் தலைவர், ஆனா அவர் கூட பேசி பழகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு உள்ள வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தானே, அவர் கூட நான் பேசி பழகிருக்கேன், அவரை மறக்க முடியுமா, அவரை தந்தது இந்த மதுரை மண்ணுன்னு மதுரையை பத்தியுமே பயங்கரமா பேசிட்டாரு. தளபதி விஜய் 2 மாநாட்டிலுமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்படுபவர்கள் யாரா வேணா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், திருநங்கைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அண்ணனா தம்பியா மகனா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 2026 எலெக்ஷன்ல தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? கமெண்ட்ல சொல்லுங்க.